கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு ரூஸ்டர் ராகுல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு 4 கட்ட தேர்தல் நிறைவடைஞ்சிருக்கு. தற்பொழுது 4வது கட்ட தேர்தல் வந்து கிட்டத்தட்ட 63% வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்ற தகவல்லாம் வந்திருக்கு. ஆனால் நார்த்தில் களம் எப்படி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாஜகலேருந்து காங்கிரஸை நோக்கி களம் மாறுது அப்படின்றதெல்லாம் தேர்தலிருந்து வெளியில் வந்த தகவலாக வருது. முதல் கட்டமாக உங்களுடைய பார்வை இந்த 4th ஸ்பேஸ் எலெக்ஷன் என்ன சொல்ல வருது? உங்களுடைய முதல் கட்ட பார்வை சார். ஃபர்ஸ்ட் 3 ஃபேஸ்லயே நான் கணிச்ச ஒரு கணக்கு என்னன்னா 260க்கு அக்கம் பக்கத்துல தான் பிஜேபி வந்து நிற்கும். நேற்று நடந்த தேர்தலுக்கு பின்பு ஒரு சில இடத்துல 64% சொல்றாங்க, ஒரு சில இடத்துல 67% சொல்றாங்க. ஃபேஸ் 3யும் போது நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஃபேஸ் 1ல இருந்து 61-62% தான் ஓட் பதிவாயிட்டு இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த அளவுல 11 நாட்களுக்கு பின்பு அந்த ஓட் பெர்சன்டேஜை வெளிவிட்டார்களோ அதுல இருந்தே சந்தேகம் இன்னும் ஆழமாக போக தொடங்கிவிட்டது. ரைட், ஏதோ ஒரு வழியில தேர்தல் கமிஷன் ஆஃப் இந்தியா பிஜேபிக்கு ஒரு கையாளாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. நேற்று ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய 2 இடங்களில் பிஜேபியினர்கள் போலிங் பூத்திற்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களை அந்த திரை புர்காவை ரிமூவ் பண்ணி காட்ட சொல்வதும், அவர்களுடைய ஓட்டர்ஸ் ஐடி, அவர்களுடைய ஆதார் அட்டையை கேட்பதும், இது வந்து ஒரு தேர்தல் ஆபீசர் செய்யக்கூடிய வேலை. எப்படி பிஜேபி கேண்டிடேட்ஸ் இந்த மாதிரி ஓப்பனாக எலெக்ஷன் பிரச்சாரங்கள், இன்னும் சொல்ல போனா நேத்து ஒரு பக்கம் தேர்தல் நடக்கிறது, இன்னொரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் மோடி தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் எடுத்துக் கொள்வதில்லை. டெல்லி ஹைகோர்ட்ட இந்த விஷயம் போகுது. எஃப்ஐஆர் பதிவிட முடியாது என்று கூறுகிறார்கள். எவ்வளவு சீரியஸான விஷயம் என்று நீங்க பாருங்க. சோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு வழியில ஊழல் சதி நடந்து கொண்டிருக்கிறது. அண்ட் ஏதோ ஒரு வழியில பிஜேபிக்கு லாபத்தை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுத்துக்காட்டி வருகிறது. சரி, நேற்று நடந்த தேர்தல் கணக்கை நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டேட்ஸ்ல இந்த எலெக்ஷன் நடந்தது. ஒரு யூனியன் டெரிட்டரி இதுல இருக்கு. இந்த 96 சீட்டுகளுக்கான இந்த தேர்தல் 96 சீட்டுகளில் நீங்க பார்த்தீர்கள்னா ஆந்திர பிரதேசத்தில் 25 போலிங் ஸ்டேஷன்ஸ்கள், பீகாரில் 5, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 1, ஜார்க்கண்டில் 4, மத்திய பிரதேசத்தில் 8, மகாராஷ்டிராவில் 11, ஒடிசாவில் 4, தெலுங்கானாவில் 17, உத்தரப்பிரதேசத்தில் 13, வெஸ்ட் பெங்காலில் 8. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்திலுமே இவர்கள் வந்து தன்னுடைய பொசிஷனை எழுந்து கொண்டு வருகிறார்கள். யூ நேம் டெல்லி, யூ நேம் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஒடிசா, ராஜஸ்தான், நீங்க எங்க திரும்பி பார்த்தாலும் இவர்களுடைய இவர்களுடைய கணக்கு வந்து குறைஞ்சிட்டு தானே வருதே ஒழிய எந்த விதத்திலுமே இவர்களுக்கு லாபம் போய் சேரவில்லை. ரைட், இதற்கான ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எப்படியெல்லாம் பிஜேபி வந்து தன்னுடைய இலாக்காவை எழுதக்கூடியது. ஒவ்வொரு இடத்திலுமே 10 சீட்களை இவர்கள் இருக்கிறார்கள். கர்நாடகாவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், சத்தீஸ்கடாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், ஹரியானாவாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், இந்த இடங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய டேட்டாவை நான் உங்களுக்கு இன்னைக்கு பகிர போறேன். இந்த டேட்டா எல்லாமே நாங்க வந்து கிரவுண்ட்ல இருந்து இறங்கி எடுத்த டேட்டா. பிகாஸ் தேர்தல் தொடங்கின நாள்ல இருந்து நான் வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் கவரேஜ் வந்து நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். ரைட், இப்ப வந்த தகவல், எனக்கு இருக்கிற தகவல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி பிஜேபி ஒவ்வொரு இடத்த இழக்கிறதுன்னு நீங்க பாருங்க. பிஜேபி வர்சஸ் என்டிஏ 2019ஆம் ஆண்டு பிஜேபியிடம் பிஜேபி அண்ட் என்டிஏ அந்த கூட்டணி என்ன சொல்றேன், 2019ஆம் ஆண்டு அவர்களிடம் 303 சீட்டுகள் இருந்தது. பிஜேபியிடம்
353 என்டிஏ கூட்டணியை சேர்த்து அந்த நம்பர் வந்தது. இப்ப எவ்வளவு மேஜிக் ஃபிகர் 400 சொன்னாங்க இல்லையா, அது எப்படி குறையுதுன்னு நீங்க ஒவ்வொன்னா பாருங்க. கர்நாடகாவை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்நாடகாவில் நேரடியாக 10 சீட் அவங்க இழக்கிறாங்க. நேரடியாக 10 சீட். சோ 553 இருந்து 343 குறைஞ்சிருச்சு. 400 எல்லாம் இப்ப டச்சே பண்ணல. ரைட். அடுத்தபடியா நீங்க வாங்க, இது வந்து 4th கட்டத்துல இருந்து வெளியே வந்த டேட்டா இது. அடுத்து பாருங்க மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட 20 சீட் பிஜேபி இழக்குது. ஒரு பக்கம் சிவசேனா, இன்னொரு பக்கம் என்சிபி. பிரைம் மினிஸ்டர் மோடி 2 நாட்களுக்கு முன்பு ஒரு வார்த்தை கூறினார், नकली शिवसेना एंड नकली एनसीपी से निकल के बाहर आइए शरद पवार एंड उद्धव ठाकरे जी और अपने ओरिजिनल பார்ட்டி में जाके जुड़ जाइए. ரைட். இதற்கான அர்த்தம் என்னன்னா, சிவசேனாவில் இருக்கக்கூடிய உத்தவ் டாக்கரேவும் சரத்பவார் அவர்களும் வெளியில வந்து என்டிஏ கூட்டணியில போய் நீங்க சேர்ந்தணும்னு சொல்றாங்க. போலியான சிவசேனா, போலியான என்சிபின்னு கூறுறாரு. பட் இவர் தானே இந்த என்சிபி, போலியான என்சிபி, போலியான சிவசேனாவை கிரியேட் செய்தது. ஏக்நாத் ஷிண்டேவை அவருடன் 40 எம்எல்ஏக்களை சேர்த்து மகாராஷ்டிராவிலிருந்து கடத்தி சென்று குஜராத் வழியாக அஸ்ஸாம் கூட்டி சென்றது யாரு? அங்கிருந்து அந்த அரசாங்கத்தை, உத்தவ் டாக்கரே அரசாங்கத்தை உடைத்தது யாரு? எந்த அஜித் பவார் மீது நீங்க குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறீர்களோ அதே குற்றச்சாட்டை என்சிபியில இருந்து என்டிஏவில் சேர்த்து அவருக்கு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பதவி கொடுத்தது யாரு? இப்ப அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கேடர் சிவசேனாவுக்கும் வேலை பார்க்க தயாரா இல்ல, என்சிபிக்கு வேலை பார்க்க தயாரா. அதாவது ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவாருக்கு வேலை பார்க்க தயாரா இல்ல. எல்லாருமே கோர் சரத் பவார் அண்ட் உத்தவ் டாக்கரேக்கு வேலை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ பிஜேபி நோஸ் தட் we are losing 20 from there. ராஜஸ்தான் அண்ட் குஜராத் எடுத்துக்கோங்க. ராஜஸ்தான் அண்ட் குஜராத் ரெண்டையுமே சேர்த்து அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 சீட்களை இழக்கிறார்கள். 313 சீட்டு, 353 இருந்து நேரடியாக 313க்கு வந்துட்டாங்க. சரியா? இதுக்கப்புறம் பாருங்க நீங்க, ஹைதராபாத், பஞ்சாப், ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், டெல்லி அண்ட் ஹிமாச்சல பிரதேஷ், இந்த 3 சீட்டுகளையுமே பிஜேபி கையில இருக்கக்கூடிய சீட்ல இருந்து ஒரு 10 சீட்டு இன்னும் நழுவுது. அப்போ 50 சீட்டு காணும். இன்னும் போன வாட்டியில இருந்தே 50 சீட்டு காணும். இப்ப வெறும் 303. மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், இந்த 3 இடங்களில் இருக்கக்கூடிய சீட்ல இருந்து இன்னொரு 10 சீட்டை எடுத்துருங்க. வெறும் 293 சீட்டுகள் இப்போ மீதம் இருக்கு. நான் போன 2019 தேர்தல் இருந்து உங்களுக்கு வந்து குறைச்சு காட்டுறேன். சோ இந்த மாதிரி நீங்க பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கோங்க, பீகார் எடுத்துக்கோங்க, இந்த பக்கம் நீங்க ஜார்க்கண்ட் எடுத்துக்கோங்க, சத்தீஸ்கர் எடுத்துக்கோங்க, இங்க எல்லாமே பிஜேபிக்கு வந்து ஏதோ ஒரு வழியில 10 சீட்டு, 5 சீட்டு, 3 சீட்டு இருக்கக்கூடிய சீட்ல இருந்து போகுது. வெஸ்ட் பெங்காலையும் அதே நிலைதான். இதுக்கு முன்னாடி 260 கிடைச்ச நான் இன்னைக்கு வந்து 220ல வந்து நிக்கிறேன். என்டிஏ கூட்டணிக்கு 220, 240 கிடைச்சாலே ஒரு மிகப்பெரிய விஷயம். And this even BJP knows. Right? நீங்க பாத்தீங்கன்னா அந்த பதற்றத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய எஜுகேஷன், தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஒரு ஆட்சி செய்த பிரைம் மினிஸ்டர் மாதிரி அவர் பேசல. டெவலப்மெண்ட்டை பத்தி பேசல, வேலை வாய்ப்பை பத்தி பேசல, அவர் கொடுத்த வாக்குறுதிகளை பத்தி பேசல, பெண் பாதுகாப்புக்கு பத்தி பேசல. இந்த நாட்டிற்காக கடந்த 10 ஆண்டுகளில் நான் என்ன செய்தேன் என்கிற அந்த கணக்கை கூட கொடுக்க முடியாத ஒரு பிரைம் மினிஸ்டர். அவர் பேசக்கூடிய விஷயம் என்ன? தாலியை பத்தி பேசுறாரு, பெண்கள் கையில இருக்கக்கூடிய நகையை பறித்து இஸ்லாமிய பெண்களுக்கு கொடுத்துருவாருங்கிறாரு, மாட்டை பத்தி பேசுறாரு, உங்கள்ட்ட 2 மாடு இருந்துச்சுன்னா ஒரு மாட்டை படிச்சு கொடுத்துருவாருங்கிறாரு. See, this is not a prime minister can talk. அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கு புரியல. ஒரிசா சென்ற போது நவீன் பட்நாயக் எதிராக பேசுறாராம். நவீன் பட்நாயக் இன்ஃபேக்ட் he can be any time with மோடி, என்டிஏ சப்போர்ட்டர் தான் அவர். அவரை பத்தி பேசும்போது நவீன் ஜி கே ஹாத் மே ஆப் एक कागज पकड़ा दीजिए. நவீன் ஜி கையில ஒரு பேப்பரை கொடுத்து பாருங்க. ஒரிசாவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டல்ல கூட அவரால் எழுத முடியாதுங்கிறாரு.
என்னைக்கு சார் டிஸ்ட்ரிக்டுக்கு கேபிட்டல் வந்தது? எந்த டிஸ்ட்ரிக்டுக்கு தலைநகரம் வந்தது? எனக்கு புரியல. பட் திஸ் இஸ் வாட் our prime minister is talking, right? ராகுல் காந்தி அண்ட் நரேந்திர மோடிக்கு ஒரு அழைப்பு வந்தது, ரைட்? முன்னாள் நீதிபதி மிஸ்டர் ஷா அண்ட் லாகூர் அண்ட் ஹிந்துவுடைய எக்ஸ் எடிட்டர் என் ராம் அவர்கள் 3 பேருமே எழுதுறாங்க டு அட்ரஸ்ட் டு மோடி அண்ட் ராகுல் காந்தி. 3 ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. மக்கள் வந்து 2 தரப்புல இருக்கக்கூடிய அலிகேஷனை கேட்டுட்டாங்க. நீங்க அவருக்கு பதில் கொடுக்குறீங்க, அவர் இவருக்கு பதில் கொடுக்குறாங்க. ஸோ த பெஸ்ட் திங் இஸ் நீங்க வந்து ஒரு பொது வழியில வந்து 2 பேருமே ஒரு லைவ் டிபேட்ல கலந்துக்குங்க. எந்த விஷயத்தை நீங்க பேசி வருகிறீர்களோ இது மக்களுக்கு தேவையல்ல. நாட்டிற்கு தேவையான விஷயங்களை பத்தி பேசலாம். என்ன நாட்டுக்கு தேவையான விஷயம்? நேஷனல் செக்யூரிட்டி பத்தி பேசுங்க, பெண் பாதுகாப்பை பத்தி பேசுங்க, விவசாயிகளை பத்தி பேசுங்க, ராணுவ வீரர்களை பத்தி பேசுங்க, உங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பாலிசியை பத்தி பேசுங்க, உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ்களை பத்தி பேசுங்க, டெவலப்மெண்ட்டை பத்தி பேசுங்க, வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்க போறீங்கன்னு பேசுங்க, இன்னும் விலைவாசி எப்படி நீங்க கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர போறீர்கள் என்று நீங்க பேசுங்க, பெட்ரோல் டீசலை பத்தி பேசுங்க. இது எல்லாமே எதுவுமே பேசாமல் நீங்க ஹிந்து முஸ்லிம் ஹிந்து முஸ்லிம் ஹிந்து முஸ்லிம் என்று நீங்க சுத்தி ஒழிக்க பார்க்கிறீர்கள். இது சரிப்பட்டு வராது. நீங்க பொது வழியில் வாருங்கள் என்று ஒரு அழைப்பு போனது. அந்த அழைப்பு கிடைத்த அடுத்த நாள் ராகுல் காந்தி ஒரு மேடை பேச்சுல ஒரு சபையில கலந்து கொள்கிறார். அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் மயக்க பிடிச்சு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்தது, அதற்கு பதில் கொடுக்க முடியுமா? Immediately Rahul Gandhi said, I am ready for any sort of debate. Right? நான் வந்து தயாராக இருக்கிறேன். எங்க யாருக்கிட்ட வேணாலும் நான் இந்த டிபேட்டுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், பிரைம் மினிஸ்டர் மோடி will never agree to debate with me. அவர் வந்து ஒத்துக்க மாட்டாரு. அன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் 5 மணி 6 மணி அளவுல ராகுல் காந்தியோடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளிவருது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா ராகுல் காந்தி கிளியர்லி சேஸ், ஐ எம் ரெடி ஃபார் த டிபேட், தேங்க்யூ சோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. நான் ரெடியா இருக்கேன் டிபேட்டுக்கு. நீங்க எந்த இடத்துல எத்தனாம் தேதி இந்த டிபேட்டை வச்சுக்கிறீங்கன்னு நீங்க சொல்லுங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி டிடன்ட் அட்ரஸ் டு தட் லெட்டர். ஆனா அதுக்கு எதிராக யார் பேசுறாங்கன்னா ஸ்மிருதி இரானி பேசுறாங்க அண்ட் அமித்ஷா பேசுறாரு, ரைட்? யார் இந்த நபர்? ராகுல் காந்தி. Is he a prime minister candidate? ராகுல் காந்தி ஒரு சாதாரணமான எம்பி, ரைட்? அந்த எம்பி கிட்ட எங்களுடைய தலைவர் எல்லாம் வந்து பேச மாட்டாரு. தொட்டதுக்கெல்லாம் ராகுல் காந்தி, தொட்டதுக்கெல்லாம் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தின்னு இழுத்துட்டு இருக்க இதே பொலிட்டிக்கல் பார்ட்டி, when it comes to debate, they say no, he's not no one. If he is no one, then ஏன் நீங்க உங்களோட ஒவ்வொரு உரையில ராகுல் காந்தி இழுத்து பேசுறீங்க? He's just an MP, right? Why Prime Minister Modi has to talk about a normal MP when it comes to his election campaignings? நீங்க விட்டுருக்கலாமா இல்லையா? When there is a challenge, Prime Minister Modi is scared. Prime Minister Modi வந்து பயந்து போய் தன்னுடைய ஆட்களை முன்விட்டு அவர் வந்து தப்பிக்க பாக்குறாரு, வேற ஒண்ணுமே இல்லை. சரி, இது ஒரு விஷயம். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய விஷயத்துக்கு வாங்க, ரைட்? இது எல்லாமே இந்த 4th phase எலெக்ஷன், 3rd and 4th phase எலெக்ஷன் நடுவுல நடந்த டெவலப்மெண்ட். அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்து வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா, ராகுல் காந்தியை நீங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னு சொல்றீங்க, நீங்க உண்மையான கேண்டிடேட்டா ஃபர்ஸ்ட் அதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது 75 வயது ஆன உடனேயே பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்கள் ரிட்டையர் ஆகிவிடணும் என்று கூறுகிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி. முரளி மனோகர் ஜோஷி, லால் கிருஷ்ண அத்வானி, சுமித்ரா மகாஜன், இது போன்ற எத்தனையோ மூத்த தலைவர்கள் நீக்கப்பட்டார்கள் 75 வயது ஆன உடனே. சிவராஜ் சிங் சௌஹான் 4 முறை மத்திய பிரதேச சீஃப் மினிஸ்டராக இருந்தால் கூட அவரை 5வது முறை சீஃப் மினிஸ்டராக பதவியேற்க விடவில்லை. அவரால் தான் இன்னைக்கு மத்திய பிரதேசத்துல நீங்க வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். அவரோட கடைசி நேரத்துல அமித்ஷாவையும் காணும், பிரைம் மினிஸ்டர் மோடியும் ஓடி போனார்கள். அங்க இருக்கக்கூடிய மக்களோட எதிர்ப்பை சந்திக்க முடியவில்லை. கடைசி நேரத்துல அந்த ஒரு மாதத்துல ஸ்பெஷலா அந்த 15 நாட்கள் வரை சிவராஜ் சிங் சௌஹான் அந்த அளவுல ஒரு ஃபயரான ராலிகளை நடத்தவில்லை என்றால் இன்னைக்கு
மத்திய பிரதேஷ் இவர்களோட கையில இருந்து போயிருக்கும். ரைட்? அந்த மாதிரியான நபருடைய வாழ்க்கை நீங்க முடிச்சுட்டீங்க. டாக்டர் ரமன் சிங், சீனியர் லீடர் ஆஃப் பிஜேபி, அவருடைய அரசியல் வாழ்க்கை என்ன ஆனது? வசுந்தரா ராஜே சிந்தியா, அவருடைய அரசியல் வாழ்க்கை என்ன ஆனது? யூனோ, I can give you a list of senior leaders. இன்னைக்கு பிஜேபியில சீனியர் லீடர்ஸ் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. காங்கிரஸ்ல இருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட பல நபர்களுக்கு நீங்க வந்து பெரிய பெரிய பதவி கொடுத்துட்டீங்க. இல்ல மற்ற கட்சிகள்ல இருந்து வந்த அஜித் பவாருக்கு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் கொடுத்துருக்கீங்க. யூனோ, இந்த மாதிரி அசம்ல இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் காங்கிரஸ்ல இருந்து வந்த நபர் ஹேமந்த் பிஸ்வ சர்மா. இந்த மாதிரி எத்தனை பேருடைய பேரை நீங்க எடுக்கலாம். ரைட்? சரி, அமித்ஷா என்ன கூறுறாருன்னா 75 வயதிற்கான இந்த சட்டம் எல்லாம் எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்லயே கிடையாது, அதாவது பிஜேபியோட கான்ஸ்டிடியூஷன்லயே கிடையாது, எந்த விதமான பைலாவும் நாங்க எழுதவில்லை, இது சட்டமே கிடையாது. அப்ப எதற்கு நீங்க லால் கிருஷ்ண அத்வானியோடைய அரசியல் வாழ்க்கையை முறித்தீர்கள்? எதற்கு நீங்க முரளி மனோகர் ஜோஷியை நீக்கினீர்கள்? சுமித்ரா மகாஜன் என்ன செய்தார்? அதற்கான பதில் இங்கே கிடையாது. சோ உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, எனக்கு வந்தா ரத்தம்ங்கிற கதை தான் இந்த விஷயம். Yes, this is what they are doing, right? ஸ்மிருதி இரானி says, ராகுல் காந்தி எல்லாம் எங்களுடைய தலைவருக்கு சமம் அல்ல, அவர்கிட்ட நாங்க வந்து டிபேட்டுக்கெல்லாம் நாங்க போக மாட்டோம். பட் யூ கேன் கோ டு எனி ஆஃப் தீஸ் கோதி மீடியாஸ், அங்க பேர் ப்ரமோஷன் வழியாக நீங்க ஒவ்வொரு ஸ்பெஷல் எபிசோட்ஸ் எடுக்கப்படுது, அதெல்லாம் நீங்க பண்ணலாம். அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய கேள்வியை கேட்டீர்களாலே உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். கடுமையான கேள்வி. யார் கேட்டிருக்கா சார்? தந்தி டிவிக்கும் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு தமிழ்ல. இதை தாண்டி ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய பேட் ப்ரமோஷன் கேம்பெயின் நடந்துட்டு இருக்கு. ஆனால் எந்த விதமான கடுமையான கேள்வி இல்லை. Right? And people like us who are asking questions, we have been suppressed by the government. Right? தொடர்ந்து எங்களுடைய டேட்டா வழியாகவோ, எங்களுடைய வீடியோ வழியாகவோ, எங்களுடைய ஆர்டிகல்ஸ் வழியாகவோ நாங்க தொடர்ந்து எழுதிட்டு இருக்கோம். அண்ட் ரொம்பவே கடுமையாக விமர்சித்துட்டு இருக்கோம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா as well as the ruling government. Right? And ஒவ்வொரு வாட்டியும் நாங்க எழுதக்கூடிய ஆர்டிகல்ஸ், ஒவ்வொரு வாட்டியும் நாங்க வெளிவிடக்கூடிய வீடியோஸ் ஏதோ ஒரு வழியில தடுத்து நிறுத்தப்படுகிறது. இந்த தேர்தல் தொடங்கிய நாள்ல இருந்து என்னுடைய சேனலை வந்து ரொம்பவே நெருக்கமாக இந்தியன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்காங்க. we have been into this industry for the last 23 years. 23 ஆண்டுகளாக இந்த பத்திரிகை துறையில நாங்க இருக்கிறோம். இந்த மாதிரியான த்ரெட் நாங்க இதுவரை பார்த்தது 180 நாடுகள்ல இந்தியாவுடைய நிலை 160 மாறிவிட்டது. 160வது ரேங்க்ல நம்ம இருக்கிறோம். 2014 we were in 104 or 5. எவ்வளவு கீழே வந்திருக்கும்னு நீங்க பாருங்க. உத்தரப்பிரதேசத்துல மொடசிட்டின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அங்க இருந்து போன ஒரு பத்திரிகையாளர் அமித்ஷாவுடைய ரேலியில கலந்துக்கிறாரு. அங்க திடீர்னு பார்த்தா பெண்கள் எல்லாம் கலைஞ்சு போறாங்க. இந்த பையன் மைக்க நீட்டிட்டு எங்கம்மா போறீங்க, ஏன் போறீங்கன்னு கேட்கும்போது அந்த பெண்கள் கொடுத்த பதில், 100 ரூபாய் கொடுத்து எங்களை கூட்டிட்டு வந்தாங்க, தண்ணி கூட கொடுக்கல, எவ்வளவு நேரம் தான் நாங்க இங்க உட்காருது, அமித்ஷா எல்லாம் வர ரொம்ப நேரமாகுது, அதனால நாங்க போறோம். இந்த பையன் அந்த பைட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. பின்னாடியே பார்த்த தொண்டர்னு சொல்லக்கூடாது, குண்டர்கள்னு சொல்லலாம். ரைட்? குண்டர்களாக இருந்த தொண்டர்கள் இந்த ஜேர்னலிஸ்ட பிடிச்சு மிரட்டி இருக்கார்கள். அந்த பையனுடைய போன் எல்லாம் பறிக்க பார்த்திருக்கிறார்கள். ராய்பரேலி உத்தரப்பிரதேசத்துல நடந்த இந்த விஷயம் சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும். ரைட்? அந்த பையனை ஒரு 15-20 பேர் நல்ல கடுமையா தாக்கியிருக்காங்க. அப்படியே கொட்டகைக்கு பின்னாடி கூட்டிட்டு போய் அடிச்சிருக்காங்க. ரைட்? அடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த நபர் கையில இருந்த அந்த வீடியோ ஃபுட்டேஜ் அதெல்லாமே பறிச்சு அவருடைய எக்யூப்மெண்ட் எல்லாம் உடைச்சு ஒரு சாகும் நிலையில விட்டுட்டு ஓடி இருக்காங்க. அந்த நபருடைய நிலையை நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே துடிக்கிறாப்ல அந்த பையன். அதுக்கு ஒரு நாள் முன்னாடி இதே உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துல ஒரு ஜேர்னலிஸ்ட் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். ரைட்? This is how journalists are. Either you talk in favor of the government or else we will not leave you. Right? தப்பி தவறி பிஜேபி அரசாங்கம்
மூன்றாவது முறையும் வந்து விட்டால் நீங்க இந்த 160வது இடத்துல பாக்குறீங்களே இன்னைக்கு ஜேர்னலிசம். ஒரு சில நபர்கள் நாங்க பேசிட்டு இருக்கோம் இல்லையா, எங்களையும் விட்டு வைக்க மாட்டார்கள். நாம 175ல இருந்து 180வது இடம் வரை இது இந்த இந்த ரேஞ்சில இருப்போம். நீங்க சொன்னது கட்டாயம் சார். நீங்க சொன்னது தான் இன்னைக்கு கார்கே அவர்களும் சொல்றாரு. 3வது முறையாக பாஜக ஆட்சிக்கு வந்து விட்டால் அடுத்ததாக தேர்தலே இருக்காது அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளுறாரு. தேர்தல் கிடையாது. நீங்க வந்து இங்க இப்பவே பாருங்களே, தேர்தல் ஆணையம் நீங்க வந்து இடியை வச்சு ஆப்போசிஷனை மிரட்டி இருக்கீங்க, நீங்க சிபிஐ வச்சிருக்கீங்க, நீங்க போலீஸ் வச்சிருக்கீங்க, நீங்க மற்ற விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க, ஓகே. பட் ஒரு தேர்தல் ஆணையம்ங்கிறது வந்து மக்களுடைய வரிப்பணத்தால் மக்களுடைய உரிமைக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. பாரபட்சம் இல்லாமல் நேர்வழியில் முறையில் தேர்தல் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். மகாராஷ்டிராவில எந்த இடத்துல இந்த இவிஎம் மெஷின்களை வச்சிருக்கிறார்களோ அங்க வந்து சிசிடிவி கேமராவே வேலை பார்க்கல சார். ரைட். இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இவிஎம் மிஷின் ஒரு பட்டன் அமுக்குறாங்க, அவங்க வந்து வேற ஒரு சின்னத்துக்கு போட்டிருக்காங்க, தாமரைக்கு அந்த இது வருது. அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்கிட்ட இம்மீடியட்டா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆகுது, உங்களுடைய ஓட்டெல்லாம் பதிவாயிருச்சு, நீங்க போங்க போங்கன்னு விரட்டி விடுறாங்க. அண்ட் திஸ் நாட் இது வந்து ஒரு இடத்துல நடக்கல, 2-3 இடத்துல நடக்குது. பிஜேபியில இருக்கக்கூடிய ஒரு எம்பியின் மகன், ஒரு வேட்பாளரின் மகன் பூத்துக்குள்ள போய் தானா பட்டன் லைவ் பிராட்காஸ்டிங் பண்ணிட்டு இருக்கான். குழந்தை, சின்ன பையன். இல்ல இல்ல இல்ல, that is different. That is in West Bengal. I am talking about in Uttar Pradesh. நல்ல ஒரு 25-30 வயசு பையன். He is been arrested. எப்போ இமீடியட்டா நீங்க அரெஸ்ட் பண்ணீங்களா? கிடையாது. இந்த விஷயம் பப்ளிக்கலி வைரல் ஆனதற்கு பின்பு, இத்தனை பேர் பேசியதற்கு பின்பு இது நடக்குது. மாதவி மீது எத்தனை வழக்கு, அந்த ஹைதராபாத் கேண்டிடேட் மாதவி ஆப்போசிட் இது இவருக்கு ஓவைசிக்கு எதிரில் நிக்கிற பெண்மணி மாதவி, ரைட்? அந்த லேடி ஒரு மாஸ்க பார்த்து அப்படியே வில்லம்ப விடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல மகாராஷ்டிரால நேற்று நடந்திருக்கு. அப்படியே மாஸ்க் முன்னாடி போறாங்க, வில்லம் எடுத்து விடுறாங்க. So this is what BJP is showing after 10 years. 10 வருஷத்துக்கு பின்பும், ரைட், இதே பிஜேபி சார்ந்த 4-5 பேர் 400 எங்களுக்கு வந்துருச்சுன்னா நாங்க வந்து கான்ஸ்டிடியூஷனை மாத்திரோம்னு சொல்றாங்க, ரைட்? இதே ஆர்எஸ்எஸ், இதே பிஜேபி எலெக்ஷனுக்கு முன்பு என்ன சொல்றாங்க, நாங்க ரிசர்வேஷனை மொழித்துருவோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த வார்த்தைகள் இவர்களுக்கு எதிராக வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லயுமே பிரைம் மினிஸ்டர் மோடி இல்ல நாங்க கான்ஸ்டிடியூஷனை மாத்த மாட்டோம், இது உறுதி அப்படின்னு சொல்றாரு, ரைட்? இதே பிரைம் மினிஸ்டர் மோடி நாங்க வந்து ரிசர்வேஷனுக்கு சப்போர்ட்டாக நிற்போம், நாங்க மாத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. why the statement, ரைட்? 27 ஆண்டுகளாக குஜராத்ல யாருடைய அரசாங்கம் இருக்கு சார்? பிஜேபியோட அரசாங்கம். 27 years. ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது. இந்த வருஷம் 28 வருஷம் ஆயிருச்சு, ரைட்? போன தேர்தலும் போது பிரைம் மினிஸ்டர் மோடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இன்னைக்கு குஜராத் இந்த நிலையில இருக்கக்கூடிய காரணம், மோசமான நிலையில இருக்கக்கூடிய காரணம் காங்கிரஸ்னு சொல்றாரு. 27 வருஷம் உங்களோட ஆட்சி தான் சார். இப்ப 10 ஆண்டுகள் இந்த நாட்டை நீங்க ஆண்டு வருகிறீர்கள், ரைட்? 10 ஆண்டுகளுக்கு பின்பும் நீங்க ஹிந்து முஸ்லிம்னு நீங்க டிபேட் பண்ண பாக்குறீங்க. அப்ப நீங்க வேலையை பார்க்கல இல்லையா? or you don't have a confidence of what you have. சார், இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது. இன்னமும் அது இஸ்லாமியர்களை நோக்கி கேள்வி எழுப்ப வருதுன்னா, அப்போ அவங்களுக்கான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அவர் வந்து கேம்பெயின், ஒரு நிமிஷம் சார், கேம்பெயின், ஓகே ஓகே, வேட்புமனு தாக்கல் பண்றதுக்குள்ள கோவிலுக்கு போயிட்டு தான் போறாரு. அங்க போய் கங்கையில போயிட்டு அவர் வந்து பூஜை பண்றாரு. இது எல்லாமே என்ன மாதிரியான? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். 400ல இருந்து 2 எம்பி அவங்க ஏற்கனவே கிடைச்சிட்டாங்க. சூரத்ல ஒரு எம்பி கிடைச்சிட்டாரு, இந்தோர்ல இருந்து ஒரு எம்பி, 2 பேர் ஏற்கனவே அவுட் ஆஃப். ஆமா, அவருடைய கணக்கு வந்து 400ல இருந்து 2 பேர் கிடைச்சிட்டாங்க. 398 பேர் தான் இன்னும் வேணும், ரைட்? இந்த மாதிரி இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டா தான் இருக்கு.
அடுத்த தேர்தல் ம். வரும்போது ம். 400 என்ன 500 சீட்டே இவங்களுக்கு தான் கிடைக்கும். பிகாஸ் தே ஹேவ் எக்ஸ்பெரிமெண்டட் திஸ். நாங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையெல்லாம் இல்ல. நீங்க எப்படி வேணாலும் ஓகே. பாருங்க. ஓகே. நாங்க வந்து வேட்புமனு ம். வேட்புமனு தாக்கல் செய்த நபர்களையே மிரட்டி அடிச்சு விட்டுருவோம். ம். ரைட். ம். ம். அண்ட் எலெக்ஷன் கமிஷன் எப்படி சட்டத்துக்கு அரசாங்கத்துக்கு வேலை பார்க்குதுன்னு நீங்க பாருங்க. பிஜேபிக்காக வேலை ம். பார்க்குதுன்னு நீங்க பாருங்க. 3:2 ரேஷியோல ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வர்றாங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி, அவர் தேர்வு செய்த ஒரு மினிஸ்டர் ஹூஸ் அமித்ஷா, இவங்க 2 பேரும் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியாவுடைய தேர்வு. இப்ப இருக்கக்கூடிய 3 பேருமே பிரைம் மினிஸ்டர் மோடி தேர்வு செய்து கொண்டு வந்த நபர்கள். அப்ப யாருக்கு அவங்க வேலை பார்ப்பாங்க? Right. If this is democracy, then we are fooling ourselves. தன்னைத்தானே நம்ம வந்து முட்டாளாக்கி கொண்டிருக்கோம். ம். Right. ஓகே. இது டெமோக்ரஸி கிடையாது. ஓகே சார். சரிங்க சார். நீங்க பேசும்பொழுது ஒரு வார்த்தை ஏற்கனவே இழந்து விட்டோம். ஓகே. ஓகே சார். சரிங்க சார். நீங்க பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னீங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த பிரச்சாரம், அப்புறம் அங்க ராகுல் காந்தி வந்து ரெடி டூ த டிபேட் அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே 4th உடைய எலெக்ஷன்ல 4th ஸ்பேஸ் எலெக்ஷன்ல அது இம்பாக்ட் ஆயிருக்கும். ஆனா இப்போ தேர்தல் 5th ஸ்பேஸ் எலெக்ஷனுக்கு போகுது. என்ன மாதிரியான களம் அங்க மாறுது? இந்த 4த்துக்கும் 5த்துக்குமான விஷயங்கள் என்னமா மாறப் போகிறது? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா 4த்துக்கு அப்புறம் 5த்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப கடுமையான நேரம் அப்படின்றாங்க. சரி, இந்த 4 கட்டத்துல மேக்சிமம் சீட்ஸ் வந்து பிஜேபி இழந்துருச்சு. ஏற்கனவே பிஜேபிக்கான அந்த வாய்ப்பெல்லாம் போயிருச்சு. மீதம் இருக்கக்கூடிய 3 கட்டங்கள்ல நிச்சயமாக பிஜேபி வந்து ஏதாவது பண்ணணும். ஏன்னா எப்படியாவது தேர்தலை வந்து தன் பக்கம் திருப்பணும் என்கிற ஒரு வெறியில இறங்குவாங்க. ரைட். எனிதிங் கேன் ஹேப்பன். இது நான் கூறவில்லை. ஒரு 4 மாதத்திற்கு முன்பு சத்யபால் மலிக் அவர்கள் கூறினார். சத்யபால் மலிக் who is from பிஜேபி, முன்னாள் கவர்னர், அவர் கூறிய வார்த்தை, யாருக்குமே இவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்வதில் பின்தாங்க மாட்டார்கள். முதல் விஷயம், இந்த இடத்துல ஒரு மூத்த தலைவருடைய கொலை கொடை நடக்கலாம். இது என்னோட ஸ்டேட்மெண்ட் இல்ல, சத்யபால் மலிக் ஃப்ரம் பிஜேபி அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். எதுக்குமே அஞ்ச மாட்டார்கள். எதுக்குமே அஞ்ச மாட்டார்கள். கையில இருந்து அந்த சாசனம் போகக்கூடாதுங்கிற விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி and அமித்ஷா. அப்போ ஒரு ஒரு கலவரத்துக்கு தயாராகிறாங்களா? அப்படி புரிஞ்சுக்கலாமா? See, I cannot say that, but இது வந்து சத்யபால் மலிக்கோடைய ஸ்டேட்மெண்ட். அண்ட் சோ சத்யபால் மலிக் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தானே இது, நான் கொடுக்கவில்லை. உங்களுடைய தலைவர், உங்களுடைய அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய நபர். இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுல பஞ்சாப்ல இவங்க இழந்துட்டாங்க, ஹரியானாவுல இவங்க இழந்துட்டாங்க, உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய சீட்ல இருந்து இவங்க இழக்கிறாங்க, மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய சீட்ல இருந்து இவங்க இழக்கிறாங்க, வெஸ்ட் பெங்கால்ல கையில இருக்கக்கூடிய சீட்களை இவங்க இழக்கிறாங்க. சோ எப்படி 303 இருந்த பிஜேபி எப்படி 400 அவருக்கு கிடைக்கும்னு நீங்க பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயுமே 10 சீட்டு போகுது. கர்நாடகால 10 சீட்டு போகுது. ஏன்னா 303ல இருந்து ஒரு 50 சீட்டை நீங்க குறைச்சிட்டீங்கனாலே நேரடியா நீங்க 253க்கு வந்துட்டீங்க. சோ பிரைம் மினிஸ்டர் மோடி காட்டிய கனவு வேற, ரியாலிட்டி வேற. அதுதான் உண்மை. கட்டாயம் சார். இது இப்போ அவர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்கிறாரு. அந்த இடத்துல இருந்து துவங்கப்படுகிறது பாஜகவினுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்க போகுதுன்னு. காரணம், உத்தரப்பிரதேசத்தை மையமாக வைத்து அவர்களுடைய அரசியல் அதிகமாக நகர்த்தப்பட்டது. அந்த இடத்துலையும் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அப்படின்றது நீங்கள் சொன்ன டேட்டாவிலேருந்து புரிஞ்சிக்க முடியுது சார். ஒரு சீட்டாக 10 சீட்டாக கம்மியானாலே கிட்டத்தட்ட 220 சீட்டு கிட்ட தான் வருது அப்படின்றது பார்ப்போம். சத்யபால் மாலிக் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையும் நடந்துட விடக்கூடாது அப்படின்றதுல நம்ம கான்சியஸாக இருக்க வேண்டியது இருக்குது. இங்கே தேர்தல் ஆணையம் இருக்குது, காவல்துறை இருக்காங்க, பார்ப்பாங்க, அவங்க கையில் அது இருக்குன்றது. ரொம்ப நன்றி சார். மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.